கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். விவசாய தொழிலாளர் கட்சி, கட்டட தொழிலாளர் மத்திய சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் பொன்குமார் இளைஞரணி தலைவர் பொன்குமார் அவர்களின் சார்பாக அவருடைய ஆணைக்கிணங்க இப்பொழுது 7வது ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த நம்மளுடைய ஆங்கிலேயர் காலத்தில் போராடி 44 வகையான சட்டங்களை பெற்றோம். அந்த சட்டத்தை 25 பாயிண்ட்களாக குறைத்துவிட்டு அதையும் 4 தொகுப்புகளாக மாற்றிவிட்டார்கள். இதனால் நம்முடைய தொழிற்சங்கங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பெரிய பாதிப்பு உருவாக நிலை உள்ளது. அதாவது 7 பேர் இருந்தால் ஒரு யூனியன் அமைக்கலான்னு இருந்த சட்டத்தை இப்போ 100 பேர் குறைஞ்சிருந்தால் யூனியன் அமைக்க முடியாத ஒரு நிலை உருவாகிவிட்டது. அதுபோல் ஒப்பந்த தொழிலாளர்களை கால அளவுக்கு மேல் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எந்த உரிமையும் கொண்டாட முடியாத அளவிற்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. பெண் தொழிலாளர்கள் இரவு நேர வேலை பாதுகாப்பு கருதி பெண் தொழிலாளர் ஒப்பந்தத்தில் குறைவாக இருந்தது. அதை தற்பொழுது தளர்த்திவிட்டார்கள். அந்த பெண் தொழிலாளர் பாதுகாப்பு யார் கொடுப்பது என்ற நிலை தற்பொழுது உருவாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே நம்முடைய கட்டுமான நல வாரியம் சிறப்பாக வழிகாட்டுதலுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வாரியத்தை குலைக்கும் வகையில் இந்த சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நாங்கள் கண்டித்து தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம். இன்னும் இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் திரும்ப ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அளவில் நாங்கள் இருக்கிறோம். அனைத்து தொழிற்சங்கங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறது. நாளை திரும்பி இந்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெறவில்லை என்றால் மீண்டும் போராட்ட வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் சேகர், மாநில பொருளாளர், TKTMS.